வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அசுரகாண்டம் அத்தியாயம் 10. வாதாபி சகோதரர்களின் விளையாட்டு. இப்பொழுது இந்த பூமி அதிசிறப்பாக காட்சியளிப்பதும் உங்களால் தான். இதிலிருந்து பார்த்தால் இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி நான் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் கருணை கூர்ந்து என் வீட்டில் உணவு உண்டு மகிழ வேண்டும். இந்த என் கோரிக்கையை தாங்கள் மறுக்காமல் சம்மதிக்கவும் வேண்டும் என்று தீவினைகளிலேயே நாட்டமுடைய இல்லவலன் மிகவும் நல்லவன் போல் உபசரிப்பான். அவனுடைய உபசார வார்த்தைகளில் மதிமயங்கி விருந்துண்ண வரும் தலை சிறந்த முனிவர்களுக்கும் பிராமணோத்தமர்களுக்கும் அறுசுவை உணவு படைப்பதற்காக ஆட்டு உருவத்தோடு இளம் புற்களை மேய்ந்து கொண்டிருக்கும் தன் சகோதரன் வாதாபியை அழைத்து அவனை வெட்டி கொன்று தீயிலிட்டு சமைத்து அவர்களுக்கு விருந்து படைப்பான். அவர்களுடைய வயிறு நிறைய சாப்பாடு போட்டுவிட்டு அவன் பர்ணசாலைக்கு வெளியே வந்து, வாதாபி, என் சகோதரனே, என் முன்னால் வா என்று உரத்த குரலில் முழக்கமிடுவான். அப்பொழுது என்ன ஆச்சரியம்! அந்தணர்களின் வயிற்றை பிளந்து கொண்டு வாதாபியானவன் ஒரு வினாடிக்குள் அவன் எதிரே வந்து நிற்பான். இந்த மாதிரியாகவே அந்த கொடிய அரக்கன் பல முனிவர்களின் உயிர்களையும் தன் இஷ்டம் போல் பறித்து வருவதையே வழக்கமான விளையாட்டாக கொண்டான். இங்கே இப்படி இருந்து வரும்பொழுது அங்கே சூரபத்மனோ இந்திர விமானத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு தினசரி அண்டங்கள் அனைத்திற்கும் போய் வருவதை வழக்கமாக கொண்டான். அவன் ஒரு நாள் பாதாள லோகத்திற்கு சென்று பகல் பொழுதையெல்லாம் அங்கேயே கழித்துவிட்டு இரவு நேரத்தில் வீர மகேந்திரப்பட்டினத்திற்கு திரும்பி வந்துவிட்டான். மற்றொரு நாளில் அவன் நடுப்பகலின் நேரத்தில் பூலோகத்தில் தங்கி இருந்துவிட்டு பிறகு தன்னுடைய நகரத்திற்கு திரும்பி வந்து விடுவான். இவ்வாறாகவே அவன் புவர்லோகம், சந்திரமண்டலம், புதன் மண்டலம், சுக்கிரமண்டலம், சூரிய மண்டலம், செவ்வாய் மண்டலம், குரு மண்டலம், சனி மண்டலம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம் ஆகிய உலகங்கள் அனைத்திற்கும் போய் ஆங்காங்குள்ள அற்புதங்களை எல்லாம் கண்டு கழித்துவிட்டு தினசரி மத்தியான பொழுது வரையில் அந்தந்த உலகங்களிலேயே இருந்துவிட்டு இரவு பொழுதில் தன்னுடைய வீர மகேந்திர பட்டினத்திற்கு திரும்பி வந்து விடுவான். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சூரபத்மனுக்கு தேவேந்திரனின் மனைவியாகிய இந்திராணியின் மீது அளவு கடந்த ஆசையும் மோகாவேசமும் ஏற்பட்டது. அவளுடன் கூடி மகிழ்ந்து ஆனந்த பரவசத்தில் திளைத்திருக்க விரும்பிய அவன் அவளை எப்படியாவது தன்னிடம் அழைத்து வரும்படியாக தன் சேனாதிபதிக்கு கட்டளையிட்டான். இந்திரனை கட்டி வைத்துவிட்டு இந்திராணியை சொர்க்கலோகத்திலிருந்து கொண்டு வருவதற்காக 9 கோடி அசுர பெண்மணிகள் புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுடைய வருகையை கேள்விப்பட்டதும் தேவேந்திரன் தன் மனைவி இந்திராணியோடு அஞ்சி நடுநடுங்கிய வண்ணமே நகரத்திற்கு வெளியே ஓடிச் சென்றான். சூரபத்மனின் ரதசாரதியோ அசுர பெண்மணிகளோடு தேவலோகத்திற்கு துரிதமாக சென்று அங்குள்ள தேவர்களை அடித்து இம்சை செய்தான். அங்கிருந்த தேவேந்திரன் தன் மனைவியோடு வெளியே ஓடி சென்று விட்டதை அறிந்து கொண்டவுடன் அவன் சூரபத்மனிடமே திரும்பி வந்து விஷயத்தை சொன்னான். உடனே சூரபத்மன் சகல உலகங்களுக்கும் தன்னுடைய தூதுவர்களை அனுப்பி வைத்து இந்திராணியை எப்படியாவது பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். அதை உணர்ந்து கொண்ட தேவர்கள் விஷ்ணுலோகத்தில் இருந்து இந்திரனின் மகனான ஜெயந்தனிடம் சென்று அதை தெரிவித்தார்கள். இந்திரனின் மைந்தனாகிய ஜெயந்தன் தன்னுடைய தந்தையின் உலகமாகிய தேவலோகத்தில் தங்கியிருந்து வராமல் விஷ்ணுலோகத்தில் தங்கியிருந்து வருவதற்கும் காரணம் இருந்தது. முன்பொரு சமயம் தேவேந்திரனின் தம்பியாகிய உபேந்திரன் சூரபத்மனிடம் அளவு கடந்த அச்சமடைந்து தன் சகோதரனிடையே தங்கியிருந்து வந்தான். ஆனால் இந்திரனுடன் எங்கு சென்றாலும் அசுர பயம் சிறிதும் குறையாமல் அதிகரித்து வருவதையே கண்ட அவன் பயம் என்பதை அணுக முடியாத விஷ்ணுலோகத்தை அடைந்து அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருந்து விட்டான். ஒரு சமயம் தன் சித்தப்பாவை பார்க்க போன ஜெயந்தனும் அந்த விஷ்ணுலோகத்திலேயே தங்கியிருக்க விரும்பி அங்கேயே தங்கிவிட்டான். இப்பொழுது தேவர்கள் மூலமாக தன் பெற்றோர்களின் ஆபத்தான நிலைமையை பற்றி கேள்விப்பட்டதும் ஜெயந்தன் பெரிதும் மனம் வருந்தியவனாக தேவர்களோடு விஷ்ணுலோகத்தை விட்டு தேவலோகத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கே அசுரர்களிட்ட பணிகளை தன் தந்தைக்கு பதிலாக தானே செய்து வருவதையும் வழக்கமாக கொண்டான். இப்படியே சில காலம் சென்றது. ஒரு நாள் நாரத முனிவர் இந்த இடத்திற்கு வந்தார். அவரை பக்தி ஸ்ரத்தையோடு வணங்கி வழிபட ஜெயந்தன் அவரை நோக்கி, நாரத முனிவரே, தங்களுடைய திருவடிகளை தரிசித்த மாத்திரத்திலேயே நான் பெரும் புண்ணியசீலனாக மாறிவிட்டேன். சுவாமி, என் பெற்றோர்கள் என் அருகில் இல்லாததால் நான் பெரிதும் கவலையில் முழுகி தத்தளிக்கிறேன் என்று கூறினார். அவனை நோக்கி, திரிகால ஞானியாகிய நாரதன், ஜெயந்தனே, உன் துக்கத்தை இந்த கணத்தோடு விட்டுவிட. உன்னுடைய மனோவிருப்பம் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைவேறப் போகிறது. உன் பெற்றோர்களை நீ விரைவிலேயே சந்தித்து ஒன்று சேர்வாய்.
யாரால் எந்த இடத்தில் எந்த காரியம் செய்யப்படுகிறதோ அந்த காரியத்தின் பலனை அவன் அந்த இடத்திலேயே அனுப்பிவிட்டு தீர வேண்டியது என்பது உறுதி. அசுரர்களை அழிப்பதற்காக பூலோகத்திற்கு தன் மனைவியோடு சென்றிருக்கும் உன் தந்தையான தேவேந்திரன் அங்கே சிவபிரானை குறித்து கடும் தவத்தில் ஈடுபடுகிறார். ஆகையால் நீ உன் மனதை சிறிதும் தளர விடாமல் புத்திசாலித்தனமாகவும் அதிகவனத்தோடும் அசுரர்களுடைய வேலைகளை முகம் சுளிக்காமல் தினசரி பொறுமையோடு செய்து வா. அதுதான் உனக்கு நல்லது என்று கூறிவிட்டு ஆகாயத்தில் துரிதமாக சென்று விட்டார். அச்சமயம் தேவேந்திரன் பூலோகத்தில் சிதம்பரத்திற்கு அருகில் உள்ள சீர்காழி என்னும் அழகான பட்டணம் ஒன்றில் தங்கியிருந்த மகேஸ்வரனை சதா சர்வ காலமும் பக்தி ஸ்ரத்தையோடு தியானித்து கொண்டு வந்தான். அப்பொழுது சூரபத்மனின் தூதுவர்கள் தன்னை தேடிக்கொண்டு அங்கு வருவதைக் கண்டதும் அவன் சட்டென்று தன் மனைவி இந்திராணியோடு தோட்டத்தில் உள்ள மரங்களுக்கு இடையே மூங்கில் உருவம் கொண்டு மறைவாக தங்கியிருந்தான். ஆனால் காலவசத்தின் கொடுமையால் அப்பொழுது எங்கும் மழை பெய்யாமல் வானம் பொய்த்து விட்டது. அதனால் அத்தோட்டத்தில் உள்ள மரங்கள் அனைத்தும் துளிர்விடாமல் வாடி சருகுகளாகிவிட்டன. அதை கண்ட இந்திரன், என்ன விந்தே! துஷ்கிருதயுகங்களுடைய மகிமையை பிரம்மதேவனால் கூட தாண்ட முடியாதல்லவா? நான் இங்கு வந்து சேர்ந்தவுடன் என்ன காரணமோ தெரியவில்லை. இங்குள்ள மரங்கள் அனைத்தும் காய்ந்து சருகுகளாகி விட்டனவே என்று பெரிதும் துக்கப்பட்டான். அப்பொழுது வானத்திலிருந்து திவ்யமான அசரீரி வாக்கொன்று ஒலித்தது. தேவேந்திரனே, உன் துயரத்தை நீக்கிவிடு. இன்னும் சிறிது காலத்தில் அற்புதமான நதியொன்று இங்கு பெருக்கெடுத்து ஓடப்போகிறது. அப்பொழுது உலர்ந்து கிடக்கும் மரங்கள் அனைத்தும் புதிதாக துளிர்விட்டு தழைத்தோங்கி செழிப்பாக வளரும். இப்படி மங்களகரமான வானொலி வாக்கை கேட்டதும் தேவேந்திரன் தன் மனக்கவலைகளை ஒழித்தவனாக பெரிதும் உற்சாகம் அடைந்தான். அதே சமயத்தில் விந்தியமலை சாரலை நோக்கி திருக்கால சஞ்சாரியாகிய நாரத முனிவர் வருகை தந்தார். அப்பொழுது அந்த மலைச்சாரலின் அரசனாகிய விந்தியன் அம்முனிவரை விரைந்தோடி வரவேற்று அழைத்து வந்து அவருடைய திருவடிகளில் நமஸ்கரித்து வணங்கினார். அர்க்கியம் பாத்தியம் ஆகியவற்றை அவருக்கு கொடுத்து சிறந்த ஆசனத்திலும் அவரை அமர்த்தி, முனிவர் பெருமானே, தங்களுடைய தரிசன மகிமையினால் நான் மிகுந்த பாக்கியவான் ஆனேன் என்று மகிழ்ச்சி பரவசத்தோடு கூறினார். அவரை நோக்கி நாரத முனிவர், அறிவாளிகளின் அன்பிற்கு பாத்திரமானவனே, மலை அரசனே, நீ நலமாக இருக்கிறாயா? இப்பொழுது நான் மகாமேரு மலையிலிருந்து உன் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் மேருமலையை சாரலுக்கு சற்று சென்ற பொழுது அந்த மேரு பர்வதம் என்னிடம் கூறிய வார்த்தைகள் எனக்கு பெருத்த வியப்பையே உண்டாக்கிவிட்டன. ஆனால் அந்த வார்த்தைகளை உன்னிடம் எப்படி கூறுவது என்பதுதான் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் என்னிடம் அளவு கடந்த குரு பக்தி வைத்திருக்கும் உன்னிடம் அதை சொல்லாமல் இருப்பதும் நல்லதென்று எனக்கு தோன்றவில்லை என்று பெரிதாக பீடிகை போட்டார். உடனே கிரிராஜனான விந்தியன், மாமுனிவரே, அது எதுவாக இருந்தாலும் அதை தாங்கள் என்னிடம் சொல்லியே ஆக வேண்டும். அந்த மேருமலை உங்களிடம் என்ன வார்த்தைகள் கூறியது? அதை நான் தெரிந்து கொள்ள பெரிதும் ஆவலும் பரபரப்பும் கொண்டு விட்டேன் என்றான். நாரத முனிவர் ஒரு புன்சிரிப்புடன் அந்த மேருமலை தன்னை பற்றி வெகுவாக கூறி பெருமைப்பட்டு கொண்டது. அந்த மலை என்னிடம், நாரதரே, தினசரி சூரிய சந்திரர்கள் நட்சத்திர ராசிகளோடு என்னை பயபக்தியோடு வலம் வந்து சுற்றி செல்கிறார்கள். மேலும் திரிபுரன்களை அழித்த மகேஸ்வரனுக்கு நான் வில்லாக இருக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். சகல தேவர்களும் என்னிடத்திலேயே மிகுந்த பக்தி ஸ்ரத்தையோடு வசித்து வருகிறார்கள். ஆகையால் எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் உலகத்தில் அருமை பெருமைகளில் எனக்கு நிகரான மலை வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கூறியது என்றார். அதை கேட்டதும் விந்தியமலை அளவு கடந்த கோபத்தினால் உதடுகள் துடிதுடிக்க, நாரத முனிவரை, முன்னொரு சமயம் மகேஸ்வரன் தன்னை வில்லாக வளைத்த நிகழ்ச்சியை அந்த முட்டாள் மேருமலை நினைத்து பெரிதும் கர்வப்பட்டு பெருமை அடைந்து கொள்கிறது போலும். அந்த மேருமலையின் மேல் சகல தேவர்களும் ஏறி மிதித்து துவம்சம் செய்து வருவதை அவன் அறியவில்லையா என்ன? இவற்றை தவிர நரசிம்மத்தை வென்றழித்த ஸ்ரீ சரபேஸ்வரமூர்த்தியின் நகத்து நுனியில் ஓர் உளுந்தின் பரிமாணமே அவன் இருந்ததையும் மறந்துவிட்டான் போலும். அந்த சரவமூர்த்தியினுடைய இறக்கையின் வீச்சுக்களில் பெரிதும் அடிபட்டு உடல் வருந்தி இழைத்து சோர்ந்து மின்மினி பூச்சி போல் சகல இடங்களிலும் சுற்றி ஓடியதை அவன் இதற்குள் மறந்து விட்டானா என்ன என்று மொழிந்தான். நாரத முனிவரோ அதற்கு பதிலேதும் அளிக்காமல் அந்த மலையரசனுக்கு ஆசி கூறிவிட்டு அங்கிருந்து ஆகாய மார்க்கமாக விரைந்து சென்று விட்டார். நாரதர் தன் முன்னிலையில் இருந்து சென்று வினாடியிலிருந்து விந்தியமலையின் கோபம் வினாடிக்கு வினாடி அதிகரித்து கொண்டே போயிற்று. அதனால் அது பிரம்மாண்டத்திற்கு நிகராக வளர்ந்து பெருகியது. அதனால் ஆகாசத்தில் சூரிய சந்திரர்களின் பவனி தடைப்பட்டு பூமியின் ஒரு பக்கம் கரும்பும்
மென்றும் இருள் கவிழ்ந்து மற்றொரு பக்கம் சூரியனுடைய முழு வெப்பமும் அளவுக்கு அதிகமாக நிறைந்தும் காட்சியளித்தது. அதனால் பூமியில் வசித்து வந்த சகல ஜனங்களும் கால நேரம் என்பதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்தார்கள். அதை கண்ட தேவர்கள் பெரிதும் ஆலோசனை செய்து இந்த விந்திய மலையின் செய்கையால் வந்த விளைவுதான் என்று நிச்சயித்து கொண்டார்கள். அவர்கள் அனைவரும் உடனடியாக அகஸ்திய முனிவரை நாடி மேருமலை குகைக்கு சென்றார்கள். அங்கே முனிவரை வணங்கி தவத்தில் சிறந்த மாமுனிவரை, கடல்களிலுள்ள நீரை எல்லாம் உள்ளங்கைக்குள் அடக்கியவரை, உம்முடைய அருளினால் இந்த உலகில் முன்பு எத்தனையோ முறைகள் காத்தருளப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது விந்திய மலையின் திமிரினால் உலகத்தில் ஒரு பக்கம் சூரியன் உதிக்காமலும் மற்றொரு பக்கத்தில் எப்பொழுதும் சூரியன் உதித்து கொண்டும் இருக்கிறான். அதனால் பூலோகம் எங்கும் கால நேர விதிமுறைகள் எதுவும் சரிவர நடக்காமல் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. வழக்கமாக நடைபெறும் யாகங்கள் தடைப்பட்டிருப்பதால் எங்களை பசி பெரிதும் பீடித்து வாட்டுகிறது. அதனால் விந்திய மலையின் அகங்காரத்தை தாங்கள்தான் அடக்கி ஒடுக்கி உலகங்களையும் முக்கியமாக எங்களையும் பாதுகாத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. அகத்திய மாமுனிவரே போற்றி போற்றி.